ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிங்கு vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் போது எடுத்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான புராண கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் நெருப்பு வடிவத்தை கண்டு தேவர்கள் எல்லாருமே அவரை இந்த தளத்திலேயே இருக்கும்படி வேண்டுனாங்க. திருக்கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் ஏற்படும் இந்த மகாதீபம் தான். ஆன்மீக பூமி, சித்த பூமி, நினைத்தாலே முக்தி தரும் அற்புத தலம் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு இருக்குது. உலக புகழ்பெற்ற இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய திருத்தலம். இந்த திருவண்ணாமலையில் வருஷந்தோறும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இந்த மகாதீபம் தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசிப்பது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை தரிசிப்பவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆண்டு மகாதீபம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஏற்படுது. இந்த திருக்கார்த்திகை திருநாளை பற்றி நிறைய புராண கதை இருக்குது. இருந்தாலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளித்த இந்த நாளை திருக்கார்த்திகை திருநாள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு முறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி நடந்துச்சு. இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க சிவபெருமான்கிட்டயே போய் முறையிட்டாங்க. அப்போது சிவபெருமான் என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதல்ல கண்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக மாறி நின்னார். இதுக்கப்புறம் பிரம்மதேவர் அன்னப்பறவையோடைய வடிவத்தை எடுத்து சிவபெருமானுடைய முடியை பார்க்க போனார். திருமால் வராக வடிவம், அதாவது பன்றி வடிவமை எடுத்து ஈசனுடைய அடியை பார்க்க புறப்பட்டார். ஆனால் பல கோடி ஆண்டு ஆயிடுச்சு. அவங்களால ஈசனுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியலை. திருமால் தன்னுடைய அடியை காண முடியலை அப்படின்னு ஈசனிடம் சொல்லிட்டாரு. ஆனால் பிரம்மனோ ஈசனுடைய முடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. அதுக்கு சாட்சியாக சிவனுடைய தலையில் இருந்து விழுந்த தாழம்பூ ஒன்று அழைத்து வந்திருந்தார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவிலே இருக்காது அப்படின்னும் தாழம்பூவுக்கு இனி சிரசில்ல சுடமாட்டேன் அப்படின்னு சாபம் அளிச்சிட்டாரு. சிவபெருமான் நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் எல்லாருமே இவரை இந்த தளத்திலேயே இருக்கும்படி வேண்டுனாங்க. இதை அடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறினார். அதுக்கப்புறம் வழிபடுவதுக்கு ஏற்ற மாதிரி சுயம்பு லிங்கமாக மலை அடிவாரத்தில் தோன்றினார். அந்த சுயம்பு லிங்கத்தை மையமாக வச்சு இந்த அண்ணாமலையார் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கும் காரணத்தினால திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்குது. பல யுகங்களை தாண்டி நிற்கும் இந்த மலையில் முனிவர்களும் சித்தர்களும் வலம் வழிபட்டிருக்கிறாங்க. சிவபெருமான் அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சியளித்தனால தான் திருக்கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறுது. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தில் இருந்து மேலும் 5 தீபங்களை ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீபங்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வச்சு விடுவாங்க. பரம்பொருளே சிவபெருமான் பல வடிவங்களாக இருக்கார். அவரே பரம்பொருள். பரம்பொருளான சிவபெருமான் 5 வடிவங்களாக இருக்கார். அவரே பரம்பொருள் என்று ஒன்றாகவும் உள்ளார் அப்படின்றது ஒரு தத்துவம். அதுக்கு அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட அந்த தீபம் மலைக்கு எடுத்து போவாங்க. மலை கோவிலில் கொடிமரம் பக்கத்தில் இருக்க மண்டபத்துக்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வாங்க. அப்போது மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார். இந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். மற்ற நாளில் அவர் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை. அவர் முன்பு தான் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் 2668 அடி உயர மலையில் உச்சியில் மகாதீபம் ஏற்றுவாங்க.
இந்த தீபம் ஏற்றுவதற்கு 7.5 அடி உயர கொப்பரையில் 1000 கிலோ கடா துணி, 3000 கிலோ நெய், 2 கிலோ கற்பூரம் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. மகாதீபம் ஏற்றும் உரிமை பார்த்தீங்கன்னா பர்வதராஜா குலத்தினருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மகாதீபம் தொடர்ச்சியாக 11 நாள் எரியும். மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த தீபம் மலையை சுற்றி உள்ள சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிந்த தீபத்தில் இருந்து எடுக்கப்படும் இந்த கருப்பு நிற மையம் ஆருத்ரா தரிசனத்தும் போது பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான புராண கதையாக இருக்குது. நம்மளும் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நம்மளும் வீட்டில் ஏற்றணும். குறைஞ்சபட்சம் 27 விளக்கு நம்ம ஏற்றிருக்கணும். அதிகபட்சம் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 27 விளக்கு ஏற்றிருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாலுமே ஒத்தப்படையில் நீங்கள் ஏற்றணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.